மீண்டும் அந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அந்த மருத்துவ இடம் நமக்கு வருவதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள், அதாவது அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பயிற்சி பெறுவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ற சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு அவர் குறிப்பிட்ட வகையில் 50 விழுக்காடு மாநில தொகுப்புக்கு வழங்கப்படுகிறது. அதில் கலந்தாய்வின் மூலம் நம்ம சீட்ஸை ஃபில்அப் பண்ணுறோம். அதை நிரப்ப முடியாத வகையில் சில சீட்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, டிஜிஹெச்எஸ் அந்த கவுன்சிலிங்காக ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. 50%, 50 விழுக்காடு அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வச்சுருக்காங்க. விண்ணப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த கட் ஆஃப் குறைவாக இருக்கிறதுனால நம்மளால் ஃபில் பண்ண முடியல. கடந்த ஆட்சியிலையும் இந்த பிரச்சனை இருந்தது. பார்த்தாங்கன்னா, முதல் அந்த கலந்தாய்வினுக்கு பிறகு எந்தவித எதிர்ப்பும் இன்றி அந்த சீட்கள் அந்த ஒன்றிய தொகுப்புக்கு அப்படியே அளிக்கப்பட்டது, எந்த உத்தரவும் இல்லாமல். ஆனால் இந்த வருடம் நாம் இந்த பிரச்சனை வரும்பொழுது ஆரம்பத்திலேயே நாம் முறையிட்டோம். ஒன்றிய இந்த அரசு இந்த ஆணைக்கு எதிராக நம்ம உச்சநீதிமன்றத்தில் நம்ம அரசு லாயர்ஸை வச்சு நம்ம முறையிட்டு ஒரு உத்தரவாதத்தை நாம் பெற்றோம். அதாவது, நாம் அந்த சீட்ஸை சரண்டர் செய்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் அந்த கட் ஆஃப் என்ற அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்கள் குறைக்கப்பட மாட்டாது. அப்படி குறைக்காமல் தான் கலந்தாய்வு நடத்தப்படும் ஒன்றிய அளவில். ஒருவேளை அந்த கட் ஆஃப் குறைக்கப்பட்டால் மீண்டும் அந்த மாநிலத்துக்கே அந்த அந்த மருத்துவ இடங்கள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசு பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு எதிராகவும் நாம் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம். நிச்சயம் இந்த அரசு இதற்கான நல்ல முடிவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, ஒரு சந்தேகம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் இப்போ சொன்னார், நாங்கள் 100 நாளில் 63,000 பேருக்கு சமூக நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோம் சொன்னாங்க. இவங்க ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதத்தில் அதிகாரிகளை மாற்றி, எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை மாற்றி விட்டு, எப்படி இவங்க 63,000 பேருக்கு நாங்கள் சமூக நலத்திட்டம் கொடுத்துருக்கோம் என்று ஒரு சந்தேகம் தான். அது எப்படின்னு தெரியல. ஏன்னா 63,000 பேருக்கு அப்ளிகேஷன் வாங்கணும், அது ப்ராசஸ் பண்ணணும், அதை வெரிஃபை பண்ணணும், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி செஞ்சு சமூக நலத்திட்டம் கொடுத்தாங்களா? ஆக நாங்கள் செஞ்சு வச்சதை நீங்கள் சொல்கிறீங்களா? அங்கே சந்தேகம் தான். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சமூக நலத்திட்டத்தின் மூலமாக நாம் ஒதுக்கப்படுகிற நிதி 35,60,000. ஆனால் நாங்கள் 3 மாதத்தில் இது வேகப்படுத்தி இருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 15 இல்லை, நீங்கள் சும்மா நீங்கள் எதுவும் எனக்கு நாங்கள் பதில் சொல்கிற கொடுங்க. நீங்கள் இது பாருங்க, சொல்கிறதுக்கு விடுங்க ப்ளீஸ். 3 மாத காலத்தில் எப்படி செயல்படுத்த என்பதற்கு காரணம், வருகின்ற மனுக்களை 15 நாட்கள் முடிக்கப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வட்டங்கள் அளவில் உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, அனைத்து வட்டங்கள் இது வேகப்படுத்தி இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளிவிவரம் தவறாக இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். 2017 1020 கோடி ரூபாய் இருந்ததை மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 4,622 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆக அந்த 4 ஆண்டு காலத்தில் அதனுடைய ஏற்றம் என்பதை நீங்கள் பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன், வருவாய்த்துறையில் பேசும்பொழுது பேக்லாக் மட்டும் கிட்டத்தட்ட 25 லட்சம் இருக்கு. தயவு செய்து அந்த பேக்லாக்கை முதல்ல ரெக்டிஃபை பண்ண பாருங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1028 இருந்ததை 4,068 மாற்றுறாங்க. ஆகவே தயவு கூர்ந்து இருக்கக்கூடிய பேக்லாக்கை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. மாண்பு ராமச்சந்திரன் அவர்கள். அவை முன்னவர்.
தமிழ்நாட்டுடைய நிலை என்ன? திருப்பி கேளுங்க, திருப்பி கேளுங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வில் ஒன்றிய அரசாங்கம் நெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதை குறித்து தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிய விரும்புகிற அமைச்சர் இடத்துல. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ இடங்கள் அது இளநிலை படிப்பாகட்டும், போஸ்ட் கிராஜுவேஷன் ஆகட்டும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்புகளாகட்டும், இந்த ஒன்றிய அரசு 50 விழுக்காடு இடங்களை அந்தந்த மாநிலங்களுக்கு இதுவரை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை இது. நாம் தொடர்ந்து இந்த அரசோட நிலைப்பாடு என்னவென்றால், மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு மாநிலங்களே அந்த இடங்களை ஃபில்அப் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் இந்த உறுதியான ஸ்டாண்ட். அதனால் தொடர்ந்து இந்த நிலையிலே இருப்போம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, மாண்புமிகு அமைச்சர் பேசுறாங்க, என்ன இருக்கு? இல்லை, கண்டிப்பாக இந்த அவர் மாண்புமிகு நம்ம தளி சட்டமன்ற உறுப்பினர் அவர் கேட்டுக்கொண்ட அந்த இஷ்யூவை பற்றி நம்ம துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி கண்டிப்பாக மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அதை எதிர்ப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம். மாண்பு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் 63,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சமூக நலத்துறையின் மூலமாக உதவிகள் வழங்கப்பட்டதாக சொன்னார்கள். ஏற்கனவே வழங்கப்பட்ட உத்தரவுகளுக்கு 2-3 ஆண்டுகளாக உதவித்தொகை வழங்கவில்லை. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் சொல்லப்பட்ட 63,000 நபர்களுக்கு உத்தரவு மட்டும் வழங்கப்பட்டுள்ளதா அல்லது உதவித்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். முந்தைய ஆட்சி காலத்தைப் போலல்ல, உத்தரவு வழங்கிய அதே மாதத்தில் அவர்களுக்கு நிவாரணப் பணிகளுக்கு நிதிகள் வழங்கப்படும்.